ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலையில் இட்லி மாவு இல்லாத சமயத்துலையும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லாத சமயத்துலையும் சரி, இதை போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து பிள்ளைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இது வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க அது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 முட்டையும் 4 ப்ரெட்டும் இருந்தாலே போதும். ரொம்பவே சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். பவுலில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை தான் எடுத்துருக்கிறேன்றதால நான் 1/4 கப் அளவுக்கு மட்டும் கடலை மாவு சேர்த்துருக்குறேன். அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா ஒன்றும் பாதியமாக நான் அம்மியில் வச்சு நான் வந்து நசுக்கி எடுத்து வந்திருக்கேன். அந்த மிளகு தூளை இதில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். கூடவே சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சாட் மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் காரத்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடணும். மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரப்போல் கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து நான் பாதி வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி இது உள்ளே சேர்த்துடலாம். அதே போல் சின்னதாக ஒரு தக்காளியை எடுத்து அதையும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே இது உள்ளே சேர்த்துடலாம். இது கூட மற்ற காய்கறியெல்லாம் கூட சேர்க்கலாம். குடமிளகாய், கேரட் இதெல்லாம் இருந்தாலும் சேர்க்கலாம். என்கிட்ட இல்லைன்றதால நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி மட்டும் இதில் சேர்த்துருக்குறேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். நம்ம மிளகுத்தூள், காரத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு மிளகாய் மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு, அதே போல் கொஞ்சம் புதினாவும் மல்லித்தழையும் பொடியாக நறுக்கி அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 முட்டை அளவுக்கு உடச்சி இது உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் 2 முட்டை இல்லை 3 முட்டை கூட இதில் உடச்சி சேர்க்கலாம். நான் 2 முட்டை தான் உடச்சி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாமும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். நீங்கள் இதை போல் மாவு சேர்த்து கலந்து விடும்போது நீங்கள் இது ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்றதுக்காக தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். வேணும்னா இன்னொரு முட்டை கூட உடச்சி சேர்த்துக்கலாம். நான் எடுத்த இந்த மாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 முட்டையோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியாக இருந்துச்சு. அதனால் நான் எதுவும் சேர்க்காமல் அந்த முட்டையில் இது எல்லாத்தையும் ஒன்றா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் சேர்த்த உப்புமே பார்த்தீங்கன்னா சரியாக இருந்துச்சு. நான் எடுத்த இந்த முட்டைக்கான இந்த மாவு கலவையும் முட்டையும் மிளகு சீரகத்தூளும் அது காரத்துக்கு தூளும் பார்த்திங்கன்னா எல்லாமே சரியான அளவு. கொஞ்சம் கூட மாவு வந்து மாவாக இல்லாமல் எல்லாமே முட்டையோடு கலந்து வரப்போ நல்லாவே கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் தளர்வாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கூட இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து விட்டுட்டேன். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ரெட்டு மட்டும் எடுத்துருக்கேன். ப்ரெட்டு மேலே இது நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். 4 பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் அப்ளை பண்ணி விடுறேன். ரொம்ப திக்காக அப்ளை பண்ணாமல் மெலிசாக ஒரு கோட்டிங் வர்ற போல் அப்ளை பண்ணி விடணும். இதே போல் மெலிசாக ஒரு கோட்டிங்கில் நான் ஒரு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டேன். இதே போல் நான் எடுத்த 4 ப்ரெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி வச்சிடுறேன். ரொம்ப அந்த கோட்டிங் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, மெலிசாக இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இரும்பு தோசை தவா வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துருக்குறேன். நான்
நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தான் வேக வச்சு எடுக்கிறேன். அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம வெறும் முட்டை வரைக்கும் சேர்த்து தோசை தவாவில் 2 போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மாவெல்லாம் இது கூட சேர்த்து கலந்துருக்கிறதால ஒன்று ஒன்றா ரொம்ப சிம்மில் வச்சுட்டு எல்லாமே ஒன்றா நல்லா பக்குவமாக வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வேக விடணுன்றதுக்காக நான் நடுவில் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நான் அதை போட்டுட்டு மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா மெலிசாக ஒரு கோட்டிங்காக இந்த முட்டை கலவையை மேலே வந்து அப்ளை பண்ணி விடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே இதை போல் ஒரு செய்முறையில் செஞ்சு பாருங்கள். செய்யறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் மேல் பக்கம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுடலாம். நான் இது வரைக்குமே அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் இருக்குது. பாருங்கள், மாவும் நல்லா வெந்து வந்திருக்கும், முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கும். முட்டை ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், மாவெல்லாம் வெந்து வரணும். நம்ம மெலிசாக ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்குறோம். அதுக்கு தகுந்தப்போல் ரொம்ப சிம்மில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்த மாவு வந்து வேகாமல் போயிடும். நான் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கிறேன். அடுத்தது இன்னமும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அதே போல் அடுத்து இருக்கிற ப்ரெட்டையும் நம்ம வந்து இதை போல் வேக வச்சு எடுத்துடலாம். நடுவில் தோசைக்கல் ரொம்ப சூடாக இருக்கிறதால நான் ஒரு பக்கமாக இந்த ப்ரெட்டை நவுத்தி வச்சுட்டு இந்த மேலே இந்த முட்டை கலவையை அப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். இது வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப் இருந்தால் போதும், இல்லை வெறுமனே கூட சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிடும்போது பிள்ளைங்க இன்னுமே ஆசையாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இதை போல் ஒரு செய்முறையில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதான். நான் ஒன்று எடுத்து புட்டு காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து மெலிசான கோட்டிங், உள்ள நடுவில் ப்ரெட்டு. இங்கே பாருங்கள், இந்த பக்கமாக அந்த பக்கம் ரொம்ப மெலிசான ஒரு கோட்டிங் கொடுத்துருக்குறோம். நடுவில் ப்ரெட்டோட இந்த கெச்சப்போட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, வெறுமனேவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.